வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே. வாங்க பதிவுக்கு நேரடியாகவே போயிடலாம். அறுபடை அண்ணலும் அருட்பெரு வள்ளலும் அன்பர்த்தம் துணையுமாகிய ஆறுமுக பெருமானின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய சோலைமலை, சோலை வெற்பு, ரிஷபகிரி, குளமலை, குலகிரி, பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பழம்பெரும் தலம். இந்த தலம் அழகர் மலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தலத்தோட கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அதை பற்றின ஒரு விரிவான பதிவை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சோலைமலை அப்படின்றக்கூடிய பழமுதிர் சோலை அப்படின்ற பெருமை மிகு இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகரிலிருந்து வடக்கு புறம் சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில், மலை மேலே 3 கிலோமீட்டர் தூரத்திலும், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 அடி உயரத்திலும் அமைஞ்சிருக்குதுங்க. அருட்கடலாகிய முருகப்பெருமானது ஏனைய படை வீடுகளுக்கு இல்லாத இப்படை வீட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இந்த படை வீட்டுக்கு உண்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானின் இத்தலமானது சைவ பெருமைகளையும் சரி, திருமாலின் வைணவ பெருமைகளையும் ஒரு சேர கொண்டு விளங்குகிற தலம் தான் இந்த பழமுதிர் சோலை தலம். அழகே வடிவான அபிஷேக பிரியரான முருகப்பெருமானும் அலங்கார பிரியரான திருமாலும் இத்தலத்தில் எழுந்தொழிருப்பது மாலும் மருமகளும் ஒருங்கே காட்சி அளித்து சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலம் தான் இந்த பழமுதிர் சோலை முருகன் கோயில். அந்த கோயில் கும்பாபிஷேகம் இப்போ நடக்க இருக்குது. அது எப்போ என்னைக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானின் சிறப்புமிக்க தலங்களில் ஒன்று பழமுதிர் சோலை. மலை கோயில்களில் ஒரு தனித்துவமான சிறப்புமிக்க பல அதிசயங்கள் நிறைந்தது தான் இந்த பழமுதிர் சோலை. இந்த கோயிலுக்கு இந்த வருஷம் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடக்க இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்த வண்ணம் தாங்க இருக்குது. முருகப்பெருமானின் 6ஆம் படை வீடாக விளங்கக்கூடிய பழமுதிர் சோலை எனப்படும் சோலைமலை முருகன் திருக்கோயில் ஒரு இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய பசுமையான மலை மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஒரு அழகிய திருத்தலம் அப்படின்னே சொல்லலாங்க. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை என இரு தெய்வியர்களுடன் அருள் பாலிக்கும் ஒரே தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமுதிர் சோலை தாங்க. மதுரை மாவட்டத்தில் திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அழகர் கோயில் மலை மீது தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஔவையாருக்கு அருள் புரிந்த நாவல் மரம் இன்னும் இங்கே இருக்கிறது. அப்புறம் வழக்கமாக நாவல் மரங்கள் கோடை காலத்தில் தான் காய்க்குங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாவல் மரம் மட்டும் அதிசயத்திலேயே அதிசயமாக ஆண்டுதோறும் கந்த சஷ்டி திருவிழா நடைபெறும் ஐப்பசி மாதத்தில் மட்டும்தாங்க காய்க்கும். இது முருகப்பெருமானின் தெய்வீக அருள் அப்படின்னு நம்பப்படுது. இந்த அருளை பெறுவதற்காக தான் ஏராளமான முருக பக்தர்கள் தினமும் இந்த தலத்திற்கு முருகப்பெருமானை வழிபட்டு செல்கிறாங்க. கந்தசஷ்டி பெருவிழாவின் போது முருகனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் வருவதுண்டுங்க. ஆரம்பத்தில் இக்கோயிலில் கல்லாலான வேல் வச்சு மட்டும்தான் பக்தர்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ மரத்தாலான வள்ளி தெய்வானை சமேத முருகனின் உருவம் வைத்து வழிபடப்பட்டு அதுக்கப்புறம் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு புலவர் தமிழ் புலவரான நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் இந்த தலத்தை பற்றி நிறைய பாடியிருக்காரு. பழமுதிர் சோலை மலை மீத நுபுர கங்கை தீர்த்தமும் ராக்காயி அம்மன் கோயிலும் இருக்குது. மலையின் அடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலோட ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாங்க. இது தவிர இந்த மலையில் அனுமன் தீர்த்தம், கருட தீர்த்தம் உள்ளிட்ட சில தீர்த்தங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பல அரிய வகை மூலிகைகள் நிறைந்த இந்த மலையில் இன்றும் சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஐதீகம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில் வருகிற ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆனி 21ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இதற்கான யாகசாலை பூஜைகள்லாம் இப்போ நடந்துட்டு தாங்க இருக்குது. அது ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து மகா கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடந்துட்டுருக்குது. பக்தர்கள் அனைவரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பழமுதிர் சோலை முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டுட்டு வந்திருக்குங்க. இந்த மாபெரும் விழாக்கு திரளான பக்தர்கள் கலந்துட்டு வாங்க. நீங்களும் போய் கலந்துக்கிட்டு முருகனோட பூரண அருள் பெறுங்க.
கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்களோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயில் எது அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பழமுதிர்ச்சோயில் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.